வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனன். யூகேல இப்போ பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இமிகிரேஷன் லோ சேஞ்சஸ். ஏன்னா எல்லா சேஞ்சஸுமே எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் அப்ளிகபிள் இல்லை. முதலாவது நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாருமே பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஸோ இதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். சட்டங்களை அமுலுக்கு கொண்டு வர சொல்லி பரிந்துரைக்கப்படுற இல்லாட்டி பரிந்துரை செய்யப்படுற ஒரு ஆவணம் தான் இந்த ஒயிட் பேப்பர். அதனால நீங்கள் யாருமே இந்த சட்டங்கள் அமுலுக்கு வந்துட்டுது என்று சொல்லி நினைக்க தேவையில்லை. இது எப்போ அமுலுக்கு வருமெண்டா இந்த வருஷத்தின் ஓட்டம் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் தான் இதெல்லாம் அமுலுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுறதுக்கு முதல்ல இல்லாட்டி ஆல்ரெடி இந்த யூகேல இருக்கிற ஆட்களுக்கு இந்த சட்டங்கள் பொருந்தாதுன்னு பரவலா பேசப்படுது. உங்களோட கனன் சேனல்ல நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட சோர்சஸ்ல இருந்து தான் தகவல்கள் எடுத்து சொல்றோம். அதை விட தம்ப்நெயில்ல கேப்ஷன்ல என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயம் கட்டாயம் உங்களோட வீடியோல இருக்கும். நாங்கள் உங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காண்டி எந்த ஒரு கேப்ஷனோ தம்ப்நெயிலோ போடுறது இல்லை. ஸோ மறக்காம இந்த கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. தேவையான ஆட்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இப்போ எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் பொதுவான 1-2 விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல பார்ப்போம். இதில் முதலாவது நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியில் வந்தாலும் இல்லாட்டி வந்திருந்தாலும் நீங்கள் இந்த சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு நீங்கள் உங்களோட விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் A2 ரிக்வயர்மெண்ட் காட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் B2 ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். இதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியின் டிபெண்டாக வாரத்துக்கும் உங்களுக்கு சர்டன் சேலரி த்ரெஷோல்ட்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு விசா கேட்டகரியில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு டிபெண்டை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு சேலரி காட்டியே ஆகணும். இது ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டே போகும். இது ரெண்டும் தான் பொதுவான மாற்றங்கள். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விசா கேட்டகரி பார்ப்போம், இந்த ஸ்டூடெண்ட் விசா. அந்த ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி நிறைய பக்கங்கள் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதாவது எத்தனை பேர் இந்த 2020க்கு பிறகு யூகேக்குள்ள வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் அதில் யூகேல இருந்து திரும்ப போயிருக்கிறாங்க, அதுக்குள்ள யூகேக்குள்ளேயே வேலை கிடைச்சு வேற விசாக்கு ஸ்விட்ச் பண்ணினாக்கள் எத்தனை பேர், இல்லீகலா இன்னும் எத்தனை பேர் இந்த யூகேக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களோட எத்தனை டிபெண்டன்ஸ் வந்திருக்காங்க, அவங்களும் அதில் எத்தனை பேர் இல்லீகலா ஒர்க் பண்றாங்க, இல்லீகலா யூகேக்குள்ள இருக்கிறாங்க என்றதெல்லாம் இந்த ரிப்போர்ட்ல துல்லியமா காட்டியிருக்கிறாங்க. இனி என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரலாம் என்ற மாதிரியான சஜஷன்ஸும் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதை விட மிக முக்கியமான விஷயம், 2021 டோட்டல் அசைலம் சீக்கர்ஸ் கவுண்டில் பாதி, அதாவது 46% ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்குள்ளே வந்த ஆக்கள் என்றதையும் இந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதனால யூனிவர்சிட்டிஸுக்கும் ஹை எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸுக்கும் சர்டன் மெட்ரிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த சட்டங்கள் அமுலுக்கு வந்த பிறகு விசா ரிஃப்யூசல் ரேட் 10% விட குறைவாக இருக்கணும். கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ரேட் இவ்வளவு நாளும் 90% இருந்தால் போதும், இனி 95% மினிமம் இருக்கணும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் ரேட் இது இவ்வளவு நாளாக 90% இருந்தது, நீ 95% இதையும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதாவது எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க என்றதையும் இனி மெஷர் பண்ண போறாங்க. இதுல ஏதாவது ஒரு மெட்ரிக்ல இந்த யூனிவர்சிட்டி இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன் ஃபெயில் ஆனாலும் அவங்களோட ஃபியூச்சர் விசா ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் ரிவோக் பண்ணப்படும் என்றதையும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் விசாக்கு கொண்டு வரப்பட இருக்கிற மாற்றங்களே மிக முக்கியமான மாற்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த PSW பீரியட். நீங்கள் படித்து முடிஞ்ச பிறகு இவ்வளவு நாளும் 2 வருஷம் PSW இருந்தது. நீங்கள் 2 வருஷம் யூகேல என்ன வேலையும் செய்யலாம், உங்களுக்கு அவர்ஸ் லிமிட் இல்லை, நீங்கள் வேலை தேடுறதுக்கு அந்த 2 வருஷத்தை யூஸ் பண்ணலாம். யூகேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி படிப்படியாக உங்களுக்கு ஒரு ஒர்க் விசாக்கு லீட் பண்ணுறதுக்குரிய ஒரு வேலையில் இருக்கிறதுக்கோ இந்த 2 இயர்ஸ் பீரியட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒயிட் பேப்பரில் சப்மிட் பண்ணி இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த PSW பீரியடை 18 மாதம், அதாவது 1.5 வருஷங்களாக குறைக்கிறதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி யூகேல நடக்கிற மாற்றங்களை இன் டீட்டெயிலாக ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு கனன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 76 பேஜஸ் இருக்கிற இந்த ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டை வாட்சி தான் நான் இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் இதுவரைக்கும் எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி அதில் உங்களோட மெசேஜஸை நீங்கள் போடலாம். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட் விசாவில் வேற இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி ஒர்க் விசா அப்ளை பண்ண இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த 76 பேஜஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டை வாட்சி பார்க்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். Bye for now.